பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாராந்திர வேதாகம ஆய்விலே நம்மை காண்கின்ற தேவன். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரிடையும் காண்கிறார். அது சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தெரிவிக்கிறது. எல்லோரும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறோம். கர்த்தர் மேன்மை உண்டாவதாக. ஆகார் என்று சொல்லப்படுதான அந்த ஸ்திரீ ஆபிரகாமால் துரத்தி விடப்பட்ட போது வனாந்திரத்தில் தேவனாய் கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி கண்டுகொண்டாள். நாமே என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி பெயரிட்டு அழைத்தாள் என்று சொல்லி 70 வசனம் சொல்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாகும். தேவன் இருதயத்தை விழுந்திலே ஆராய்ந்து அறிகிறவர். அங்கே மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர் நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நாம் எப்படி நடந்து போய் நம்ம எந்தெந்த வழிகளிலே நாம் எப்படி போகிறோம் என்பதெல்லாம் அவர் கவனித்து பார்க்கிறார். மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சமூகத்தில் நம்ம வழிகளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எசேக்கியா ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்த பொழுது அது விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடே 15 ஆண்டுகள் கூட்டி தருவேன் என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் பதில் கொடுத்தார். எசேக்கியா மாண்டு போகவில்லை. 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாகும். நீதிமான்களின் மீது ஆண்டவர் விசேஷித்த நோக்கமுடையவராயிருக்கிறார். நீதிமான்கள் ஜெபம் அது ஆண்டோட சமூகத்தில் பதிலை கொண்டு வரும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையில் அவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆண்டவருடைய குணாதிசயம் தாழ்மை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொல்லுகிறவர் நம்மிடத்திலும் தாழ்மை எதிர்பார்க்கிறார். தாழ்மையுடன் கிருபையை தருகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆனால் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்க வேண்டுமானால், நம்ம கருத்தோடு கிருபையாக இறக்கம் செய்யும்படி நோக்கி பார்க்க வேண்டுமானால் நாம் வசனத்துக்கு நடுங்க வேண்டும். ஆவியிலே நொறுக்கப்பட்டு வசனத்துக்கு நடுங்க வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று சொல்லி பார்க்க பரலோகத்திலிருந்து மன்னிப்பு தேடி ஆண்டவர் கண்ணோக்கினார். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத எழுதித்திருக்க கர்த்தர் இதோ தம்மை தேடுகிற பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு நன்மை கொடுக்கும்படியாய், அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும் உயர்ந்த பரிசுத்த தளத்திலிருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். யார் யார் அந்த அநீதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீது இரக்கம் கொள்கிற தேவன். மகிமை தம்மை பற்றி உத்தமத்தோடு இருக்கிறவர்களை நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறது. அவர் தாமே தம்முடைய வல்லமையை நம்மிடம் விளங்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.